தர்மத்தின் முதன்மை. யுதிஷ்டிரரின் வாழ்க்கை வரலாறு. யுதிஷ்டிரர் மகாபாரத கதையின் முதன்மையான பாண்டவர். அவரது தந்தை பாண்டு, தாய் குந்தி. குந்தி தேவி தனது வரத்தால் யம தர்மனை அழைத்து யுதிஷ்டிரரை பெற்றார். பிறந்தபோதே தர்மத்தின் அடையாளமாக விளங்கிய அவர் சிறுவயதிலிருந்தே உண்மை பேசும் நெறியை கடைபிடித்தார். யுதிஷ்டிரர் தனது சகோதரர்களுடன் குருகுலத்தில் கல்வி கற்றார். குரு துரோணர் அவர்களுக்கு ஆயுத கல்வியும் தர்ம நெறிகளும் பயிற்றுவித்தார். அனைவரும் அறிவிலும் திறமையிலும் சிறந்தவர்களாக வளர்ந்தனர். ஹஸ்தினாபுரத்தின் அரசராக யுதிஷ்டிரரை முடிசூட்டும் யோசனை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் துரியோதனன் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தான். சகுனியின் நச்சு வார்த்தைகளால் அவன் கோபத்தில் கொதித்தான். சகுனியின் சூழ்ச்சி மூலம் யுதிஷ்டிரர் சூதாட்டத்தில் ஈடுபட்டார். துரியோதனன் மோசடி செய்து அவரிடமிருந்து ராஜ்யத்தையும் செல்வத்தையும் கைப்பற்றினான். பாண்டவர்கள் அனைத்து உரிமைகளையும் இழந்து வனவாசம் அனுபவிக்க நேரிட்டது. யுதிஷ்டிரரும் அவரது சகோதரர்களும் திரௌபதியுடன் 13 ஆண்டு வனவாசம் மேற்கொண்டனர். அவர்கள் காட்டில் தவம் செய்து வாழ்ந்தனர். பல இன்னல்களை கடந்து சிரமங்களை எதிர்கொண்டு தங்களது சக்திகளை மேம்படுத்தினர். கௌரவர்களை எதிர்த்து யுதிஷ்டிரர் போரிட்டார். பகவான் கிருஷ்ணரின் வழிகாட்டுதலால் தர்மம் வெற்றி கண்டது. யுதிஷ்டிரர் தனது சகோதரர்களுடன் திரும்பி ஹஸ்தினாபுரத்தை மீட்டுக் கொண்டார். போருக்கு பிறகு யுதிஷ்டிரர் ஹஸ்தினாபுரத்தின் அரசனாக முடிசூட்டப்பட்டார். அவரது ஆட்சி நீதியும் தர்மமுமாக இருந்தது. மக்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக அவர் முடிவுகளை எடுத்தார். காலப்போக்கில் பாண்டவர்கள் அனைவரும் வனபெருவாசம் மேற்கொண்டனர். யுதிஷ்டிரர் தர்ம பாதையில் பயணித்து முக்தி அடைந்தார். அவரது வாழ்க்கை முழுவதும் தர்மத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டதாக அமைந்தது. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.